தான தர்மம் அப்படிங்கிறது தானம் வேற, தர்மம் வேற. தனக்கு மிஞ்சியது தானம், தனக்கே இல்லைனாலும் கொடுக்கறது தான் தர்மம். அதாவது தானத்தில் ஒரு கர்வம் இருக்கும், தர்மத்தில் எந்த கர்வமும் இருக்காது. அதில் ஒரு அன்பு, ஒரு கருணை, எப்படியாவது உதவி பண்ணிடணும் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும். அதுதான் தர்மம். இப்போ அந்த தர்மம், தானம் தர்மம்லாம் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, நிறையா புண்ணியங்களை சேர்த்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி தான தர்மம் தான். குறிப்பாக அதிக புண்ணியத்தை கொடுக்கறது தர்மம். ஏன்னா தானம் அப்படிங்கிறது தனக்கு வச்சுக்கிட்டு மீதியை கொடுக்கறது. அதாவது நம்ம வீட்டில் பயன்படாத பொருட்களை தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது, இல்லை புதுசாகவே கூட ஒரு ட்ரெஸ் எடுத்து ரிலேஷனில் யாராவது சொந்தக்கார பையனுக்கோ ஒருத்தருக்கோ ஒரு பொண்ணுக்கோ கொடுக்கறது, இதெல்லாமே தானம் தான். இப்போ முகம் தெரியாத யாருக்காவது ஏதாவது எடுத்து கொடுத்தா அது தர்மமா அப்படின்னா அதுவும் தர்மமாகாது, அதுவும் தானம் தான். அப்போ எதுதான் தர்மம்? தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணினாலும் அது தானங்கிறீங்க, தெரியாதவங்களுக்கே பண்ணினாலும் அது தானம் தானா? தர்மங்கிறது எது? தர்மங்கிறது இயற்கையை சார்ந்த விஷயம். இயற்கையோடு சேர்ந்து போகிறது தான் மிகப்பெரிய தர்மம். இயற்கை எப்படி கூட்டிகிட்டு போதோ அதோட கையை பிடிச்சி அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தான் தர்மம். இதில் இப்போ ஒருத்தருக்கு நாம் பண்ணுற உதவி அப்படிங்கிறது அதோட நோக்கம் அவங்களோட இன்னல்களை தீர்க்கிறதாவோ, அல்லது அவங்களுக்கு பொருளாதாரத்துலேயோ, அல்லது துணி எடுத்து கொடுக்கறதுலையோ, அல்லது அவங்கள துக்கத்தை போக்குறதுக்கு உண்டான ஆறுதல் வார்த்தையாவோ, அல்லது பசியை போக்குறதுக்கு கொடுக்குற சாப்பாடாவோ, எதா வேணாலும் இருக்கலாம். அது எப்போ தர்மமாக மாறுது, எப்போ தானமாக மாறுது அப்படின்னா, இப்போ நான் என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு உண்டான சொத்து இருக்குது. நான் ஒரு 5000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறேன். அட ஒரு 50,000த்துக்கே கூட அன்னதானம் பண்ணுறேன். அதெல்லாம் தர்மமாகாது, அதெல்லாம் தானம் தான். அந்த தானத்துலேயும் புண்ணியம் சேர்க்கிற தானம் கூட இருக்குது. ஒரு சில தானம் புண்ணியம் சேர்க்கிற தானம் இருக்கும். தர்மம்னாவே புண்ணியம்தான். தர்ம செயல்கள் செய்யும் போது புண்ணியங்கள் அதிகமாகும். புண்ணிய பலன்கள் கூட கூட பூர்வ ஜென்மத்தில் உடல் ரீதியாகவோ அல்லது ஆத்ம ரீதியாகவோ செய்யப்பட்ட பாவ புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ற அப்படி தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த கர்மாவில் பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவ கணக்கை இந்த ஜென்மத்தில் சம்பாதிக்கிற தான தர்மத்து மூலமாக சம்பாதிக்கிற புண்ணியங்களை இதில் சேர்த்தலாம். அதாவது புண்ணியம் சேர்த்தணும் அப்படின்னா தர்மம் பண்ணனா தான் புண்ணியம் சேர்த்த முடியும். புண்ணியம் சேர்த்தனா தான் பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவங்களுக்கு ஏற்ப நமக்கு கிடைக்கிற தண்டனையை குறைக்க முடியும். அந்த புண்ணியம் தான் அதை காப்பாற்றும். ரெண்டே கணக்கு தான், ஒன்று பாவம் புண்ணியம். போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் நாம் அதுக்குண்டான பலனான தண்டனை அனுபவிக்கிறோம். போன ஜென்மத்தில் நாம் பண்ணின புண்ணியத்துக்கு இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையில் நமக்கு ஒரு சந்தோஷத்தை நினைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது. இப்போ போன ஜென்மத்தில் பண்ணின பாவத்துக்கு இப்போ ஏற்படுற இன்னல்களை அந்த தண்டனையை நாம் குறைச்சிக்கிறதுக்காக, ஏன்னா புண்ணிய கணக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால தான் போன ஜென்மத்து பாவம் இப்போ தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இன்னல்களும், கல்யாணம் ஆகாததும், வீடு கட்ட முடியாததும், வேலை கிடைக்காத போகிறதும், உடம்புக்கு சரியில்லாமல் போகிறதும், எத்தனையோ இன்னல்கள் அனுபவிக்கிறோம். அந்த இன்னல்களில் இருந்து தப்பிக்கிறதுக்கும் அந்த மாதிரியான பார்த்திங்கன்னா துக்க செயல்களோ அல்லது இடைஞ்சல்களோ வராமல் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் நமக்கு நல்லது நடத்திக்கிறதுக்காகவும் நம்ம புண்ணியத்தை சேர்த்தணும். அந்த புண்ணியத்தை சேர்த்துறதுக்கு ஒரே வழி தர்ம சிந்தனை, தர்ம காரியங்கள் தான். இப்போ என் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா இருக்குது, யாரோ ஒருத்தர் பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுத்துட்டு போகிறீங்க. இது தானம்தான்.
ஏன்னா தன்னிட வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது, அந்த பணத்தில் ஒரு 20 ரூபா தான் எடுத்து நான் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். இப்போ அது என்கிட்ட வந்து காசே இல்லை. வந்து 5000 ரூபா பாக்கெட்டில் இருந்தது, வச்சுருந்தேன், பர்ஸில் 5000 ரூபா வச்சுருந்தேன். ஒருத்தர் வந்து எனக்கு பசி சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டார். 20 ரூபாய்க்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுத்துட்டு போனேன். அது தானம். அந்த தானத்தில் கர்வம் கலந்துடக்கூடாது. கர்வம் கலந்துட்டா அதில் எந்த விதமான புண்ணியங்களும் வந்து சேராது, பாவம் வந்துடும். கடைசியில் தானம் பண்ணி பாவத்தை சம்பாதிச்சதா போயிடும். தானம் தர்மம் புண்ணியம் சேர்த்துறதுக்காக தான். அப்போ தானம் பண்ணும்போது ஒரு கர்வம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், தேங்காய் பழம் புடவை என்னென்னவோ மிகப்பெரிய அளவில் வந்து வாங்கிட்டு 3-4 தட்டு பழங்கள்லாம் வச்சு விதவிதமாக கொண்டுட்டு போய் அதுக்கு அபிஷேகத்துக்கு பணம் கட்டி குடும்பத்தோடு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே உட்காரும் போது மற்ற அந்த பணம் கட்டாத வந்தவங்களை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமிதமோ ஒரு கௌரவமோ, நமக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணிருக்கிறோம், நமக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும், என்ன நாம் இவ்வளோ கட்டிவிட்டு தள்ளி நின்றுட்டுருக்குறோம், அவங்க உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபமோ, இதெல்லாம் வந்தால் கோயிலுக்கு போய் பாவத்தை சம்பாதிச்சதாக தான் ஆகுமே தவிர புண்ணியத்தை சம்பாதிச்சதா ஆகாது. நீங்கள் எத்தனை லட்சங்கள் கோடிகளை வந்து கொட்டி மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணி அந்த கோயிலுக்குள்ளே போய் கருவறைக்குள்ளே பூஜை பண்ணுற இடத்துலையே உக்காந்தாலும் நீங்கள் சாமியை பார்க்கலாம், ஆனால் சாமி உங்களை பார்க்காது. சாமி நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி அதோட அதிர்வுகள் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா படறதுக்கு உண்டான தகுதியை நாம் உருவாக்கிக்கணும். இப்போ ஒரு அதிர்வுகளோடு இருக்கிற ஒரு மின்சாரம் இருக்குது, அதான் கரண்ட் இருக்குது. அந்த கரண்ட்டு வந்து பாஸ் ஆகிற மாதிரி தகுதி இருக்கிற ஒரு செம்பிலையோ அல்லது இரும்பு கம்பியிலையோ எதையாவது அதில் தொட்டால் அல்லது அது வழியாக வந்து கனெக்ஷன் கொடுத்து தொடர்பு ஏற்படுத்தி கொண்டுட்டு போனால் மட்டும்தான் அது வழியாக கரண்ட்டை நாம் கொண்டுட்டு போக முடியும். அப்போ அந்த கரண்டில் இருக்கிற அந்த சக்தி அது வழியாக தான் போகும். அதனால் எதுக்கு தகுதி இருக்குதோ அதில் தான் அந்த கரண்ட்டு பாயும். இப்போ அந்த தகுதி இல்லாத ஒரு காஞ்சி போன குச்சி, அது மின்கடத்தி கிடையாது. இப்போ அது வழியாக கரண்ட் கொண்டு போக முடியுமா? கொண்டுட்டு போக முடியாது. அந்த மாதிரி அந்த மின்கடத்தாத ஒரு குச்சை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆம்பியரில் ஹை வோல்டேஜில் இருக்கிற ஒரு இடத்துல அந்த குச்சை சொருவினாலும் ஒன்றும் ஆகாது. எந்த கரண்ட்டும் அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அதில் வந்து உள்ளே போகவே போகாது. அதோட தாக்கமோ அதோட அதிர்வோ அந்த காஞ்சி போன அந்த மரத்துக்கு இருக்காது. அதுபோல தான் நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி பழங்களும் அதுக்கப்புறம் புடவையும் பெரிய பெரிய மாலைகளும் எலுமிச்சம்பழ மாலையும் அதுவும் இதுவும் கட்டி அபிஷேகத்துக்கு பணத்தை கட்டி தங்க தேருக்கு கட்டி 50,000 ரூபா 1 லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு கர்வத்தோடு போய் அந்த இடத்துல உக்காடுறீங்க. எல்லாரையும் திரும்பி பார்க்குறப்ப முகத்தில் உங்களுக்கு ஒரு பெருமிதம், பாத்தியா என்ன அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம், இதெல்லாம் வந்ததுன்னா அது பாவத்தை சம்பாதிக்குமே தவிர, அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் போகிறது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதிக மின்சாரம் இருக்கிற ஒரு இடத்துல காஞ்சி போன மரத்தை கொண்டு போய் வச்சா எப்படி கரண்ட் பாயாதோ அந்த மாதிரி இந்த கர்வமோ கௌரவமோ பாத்தியா நான் தான் அப்படிங்கிற எண்ணமோ தோட கொண்டுட்டு போய் நீங்கள் அங்கே அந்த கோயிலில் கொடுத்துட்டு மற்றவங்கெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் தானே கட்டணேன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தோட தாங்கிற அகங்காரத்தோட நிற்கிறப்ப அந்த மரக்கட்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கரண்ட் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாலும் அதில் மின்சாரம் பாயாதோ அந்த மாதிரி உங்களுக்கும் எந்த விதமான அந்த கருவறைக்குள்ளே இருந்து அந்த கோயிலிருந்து எந்த விதமான அதிர்வுகளும் உங்கள் உடம்புக்கு வந்து சேராது. கடவுள் உங்களை பார்க்க மாட்டார். கடவுள் அப்போ என்ன பண்ணணும்? மின்சாரம் பாயறதுக்கு தகுதியாக இருக்கிற உலோகத்தை செம்போ இரும்போ கொடுத்தாதான் மின்சாரம் அதில் பாயுங்கிற மாதிரி நாம் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தர்ம காரியம் நான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாத அடியாருக்கு அடியான்
அப்படிங்கிறதும், எல்லாரை பார்க்கும் போதும் இதெல்லாம் கடவுளோட சிருஷ்டி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு பணிவோட நீங்கள் போய் அந்த பண்ணும்போது தான், அது மட்டும் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அதிர்வுகள் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வரும். அதனால் உங்களோட பாவ புண்ணிய கணக்குகளுக்கு பார்த்திங்கன்னா ஏற்ப உங்களோட விதியில் ஏற்படுற இன்னல்களை நீக்கி நல்ல விஷயங்களை பார்த்திங்கன்னா உடனடியாக நடத்துறதுக்கு உண்டான அந்த அந்த வாய்ப்புகளை அந்த அதிர்வுகள் உருவாக்கும். அதனால் நம்ம எவ்வளோ கொட்டி போனாலும் நாம் வேணால் சாமியை பார்க்கலாம், எவ்வளோ செலவு பண்ணி போனாலும், ஆனால் சாமி நம்மளை பார்க்காது. ஆனால் அந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலுக்கு கொண்டுட்டு போகும்போது நிறையா பேர் குடும்பத்தோடு போகிறப்ப அவங்கெல்லாம் உள்ளே பூந்து அந்த மாலை அது இது பழம் புடவை எதெல்லாம் வச்சு 2 சீப்பு 3 சீப்பில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க ஏதோ என்னமோ சாமிக்கு நான் நிறையா பண்ணிட்டேன் உடனே எனக்கு அது பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு 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 மடமைத்தனம். நீங்கள் பண்ணுறது இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிச்ச அந்த சக்திக்கு, இந்த கடலையும் மலையும் இந்த நவ கிரகங்களையும் இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஏக்கிக்கிட்டு இருக்கிற சிருஷ்டி, ஏக்கிக்கிட்டு இருக்கிற அந்த சக்திக்கு சாதாரணமாக நீங்கள் கொண்டு போய் வைக்கிற 3 தட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருமையா உங்களுக்கு பெருமையா? உங்கள் தேவைக்கு நீங்கள் அதை கொண்டு போய் வைக்கிறீங்க. அதெல்லாம் வச்சாதான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா மனநிறைவு அடைய முடியுது. கோயிலுக்கு போயிட்டு வந்த திருப்தி, எனக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு நேர்மறை எண்ணம், அதுக்கு தான் அது உதவுமே தவிர அங்கே இருக்கிற அதிர்வுகள் உங்களுக்கு வராது. அதனால் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ வீட்டில் இருக்கிற மனைவிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஆண்கள்லாம் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நீ உன்னோட விருப்பத்துக்கு கொடுக்குறேன், உன்னை நான் படிக்க வைக்கிறேன், நீ வேலைக்கு போயிட்டோன்னு ஒத்துக்கிறேன், நீ எப்படி வேலைக்கும் போயிட்டு சமைப்ப, அதனால் நான் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போடுறேன் அப்படின்னெல்லாம் அந்த சொல்கிறதுல ஒரு கர்வம் இருக்கக்கூடாது. பாத்தியா நான் எப்படி உனக்கெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற கர்வம் அதில் கலந்ததுன்னா அது தான தர்மத்தில் சேராது. தானத்திலேயே சேராதது எப்படி தர்மத்தில் சேரும்? தர்மம் அப்படிங்கிறது என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் என்ன அழிச்சாவது பார்த்தீங்கன்னா அந்த கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற உயிர்களை நான் காப்பாற்றுவேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைனாலும் அடுத்தவங்க பசிக்கு ஏதாவது என்னால் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த மனோபாவம். காசு இருக்கிறப்ப கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை, காசே இல்லாதப்ப கொடுக்கறதுக்கு பேர் தான் தர்மம். தனக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, கொடுக்கறதுக்கு பேர் தான் தர்மம். இல்லை ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்படியே கொடுத்துட்டு இருந்தால் கடைசியில் ஓட்டையாண்டி ஆகி அவன் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியதான். இல்லை, உண்மையான தர்மத்தை யாராலையும் ஏமாற்றி வாங்க முடியாது. தர்மம் உண்மையாக இருந்தால் அதை வாங்குறவங்க உண்மையானவங்களாக தான் இருப்பாங்க. உங்ககிட்ட எப்போ கர்வமோ நான் கொடுக்குறேன் பார்த்தியாங்கிறதும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ சாதாரணமாக ஜாதகம் பார்க்குறாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோசை இருக்குதுங்க, கல்யாணம் ஆகாது, வீடு கட்ட முடியாது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணினீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவ கணக்கை இப்போ கொஞ்சம் புண்ணியம் நீங்கள் எடுத்து சேர்த்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பரிகாரம். அப்போ பண்ணின பாவத்துக்கு இப்போ தேடிக்கிற புண்ணியம் அது சரி பண்ணனா இப்போ உங்களுக்கு அதனால் ஏற்பட்டிருக்கிற தடை அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திருமணமோ அல்லது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதோ இல்லை வேலை வாய்ப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னு பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சிவனடியார்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அதில் ஒரு கர்வம் வருது உங்களுக்கு. பார்த்தியா, இதில் 10 பேர்கிட்ட சொல்கிறான், அவங்க தெருவில் தூங்கிட்டு இருக்கிறனா இப்போ எட்டி உதச்சி நான் இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கி தான தர்மம் பண்ணிருக்கிறேன், எப்படி தெரியுமா அப்படின்னு சொன்னால் அதோடய ஒளிஞ்சு போச்சு. அது தர்மம் இந்த கையில் கொடுக்குற தர்மம் இந்த கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி தர்மம் அப்படிங்கிறது அப்படியாப்பட்டதாக இருக்கணும். நம்மளோட எண்ணம் செயல் எல்லாமே அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த உயிர்கள் இன்புறத்துக்காக நாம் பார்த்தீங்கன்னா செய்கிறோம் அப்படிங்கிறதான் இருக்கணும். தன்னையே அறியாமல் அது நடக்கணும். என்கிட்ட வசதி இல்லைங்க, வசதி மட்டும் கடவுள் கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம், நான் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குவேன் அப்படின்னா நீ என்ன புரோக்கரா? கடவுளுக்கு நீ என்ன ஏஜெண்டா? உன்கிட்ட கொடுத்து நீ எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குறதுக்கு அவரே கொடுத்துட்டு போகிறாரு. உன்கிட்ட கொடுத்து நீ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து பெருமை பெற்றுக்கிறதுக்கா? உன்னோட உழைப்பில் உன்னோட சொத்துன்னு நீ எதை வச்சிருக்கிறியோ, உன்னிட 1 ரூபா இருந்தாலும் சரி,
இல்லை 5 ரூபா இருந்தாலும் சரி, உதவின்னு கேட்டால் உதவி பண்ணணுங்கிற எண்ணமும் அவங்களோட பிரச்சனை. உதவிங்கிறது காசு பணத்தில் மட்டும் இல்லை, சாப்பாடு போடுறதில் மட்டும் கிடையாது. ஒருத்தர் சோர்ந்து போய் உக்காந்துறப்ப அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறப்பவும் கூட அந்த உதவி இருக்குது. அதனால் உதவிங்கிறது எல்லா விதத்துலேயுமே உதவி இருக்குது. அதெல்லாமே தர்மம்தான். அந்த மாதிரி ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் செய்கிறோம். அந்த புண்ணிய பலன்களை வச்சு கர்மாப்படி, அதாவது பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவ கணக்கை தீர்த்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிம்மதியான, நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கிற, நம்மளை சுற்றி நல்ல எண்ணங்கள் நல்ல ஆளுங்கள்லாம் உருவாகிற மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். இதுதான் பார்த்திங்கன்னா தான தர்மம். தானம் அப்படிங்கிறது தனக்கு மிஞ்சினதை கொடுக்கறது. தர்மம் அப்படிங்கிறது தனக்கே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் தர்மம். தானே நல்லா இல்லைனா கூட அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் தர்மம். தனக்கு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கறதில்ல. அதாவது உண்மையான தர்மத்தை, நிறைய புண்ணியங்களை கொடுக்குற தர்மத்தை எப்போ நாம் பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறத விட நீங்கள் ரொம்ப துக்கமாக நொடிஞ்சு போய் உக்காந்துருக்கிறப்ப, உங்களாலேயே எந்திரிக்க முடியாத இருக்கிறப்ப, யாராவது ஒருத்தர் வேதனையிலையோ ஏதோ ஒரு விதத்தில் தோண்டு போய் கிடக்கும்போது நீங்கள் ஓடி உதவி பண்ணினீங்கன்னா, அந்த தர்மம் தான் இருக்கிறதுலையே அதிக புண்ணியத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தர்மம். புண்ணிய பலன்கள் சேர சேர அவங்கள சுற்றி இருக்கிற கெட்டவர்களோ அல்லது கெட்ட செயல்களோ எல்லாமே விளைகிறோம், எல்லாம் சுபிட்சமாகும். கடவுள் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக உங்ககிட்ட இருப்பார். நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல தர்ம காரியங்கள் அதிகமாகுதோ அந்த இடத்துல கடவுள் பார்த்திங்கன்னா குரு எல்லாம் கூடியிருப்பாங்க. அதனால் தர்மம் ஒன்று தான் நம்மளோட பார்த்திங்கன்னா இந்த மனித வாழ்க்கையை, இந்த மாபெரும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை கடலை, இந்த குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை, இந்த வாழ்க்கையை எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் கடந்து போய் சேர்றதுக்கு உண்டானது பார்த்திங்கன்னா தர்மம் மட்டும்தான். தர்மம் அப்படிங்கிறது விளம்பரப்படுத்திக்காது, தன்னை கர்வத்தை கொடுக்காது. அதே மாதிரி தாங்கிட்ட இருக்கும்போது மட்டும் அது கொடுக்காது, தாங்கிட்ட இல்லைனாலும் அது மற்றவங்களுக்கு கொடுக்கும். அதுதான் தர்மம். அதனால் தான தர்மம் அப்படிங்கிறது பணம் காசு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. சாதாரணமாக நீங்கள் ஒரு சின்ன வெள்ளத்தை எடுத்து வீட்டுக்கு ஓரமாக இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த சிற்றுயிர்களுக்கு, அந்த எறும்புகளுக்கு, அது இதுக்கெல்லாம் அப்படி தூவிட்டு போனீங்கன்னா கூட போதும். ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அதெல்லாம் விட அந்த வெள்ளம் வாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு டீ குடிக்கலான்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தான் காசு இருக்குது. வெள்ளம் வாங்க காசு இல்லை, பரவாயில்ல நான் டீ குடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடலை பொரி வாங்கி கொடுத்துட்டு போகிறேன், பொரி வாங்கி போடுறேன், இல்லை இங்கே இருக்கிற எறும்புகளுக்கு ஒரு வெள்ளத்தை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய தர்மம், அதுதான் உண்மையான தர்மம். அதனால் தர்மம் அப்படிங்கிறது உங்களை வாழ வைக்கும். இந்த வாழ்க்கை கடலை எந்த இடையூறுகளும் இல்லாமல் கடந்து போக வைக்கும். உங்களை சுற்றி நல்லவங்களே கொண்டு வந்து சேர்த்தோம். நல்ல செயல்கள் உங்களுக்கு நடக்கும், புண்ணியங்கள் நிறைய சேரும், நல்ல சக்திகள் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இணையும். உங்களுக்கு எப்போவும் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் பார்த்திங்கன்னா எப்போவும் உங்கள் கூட இருக்கும். இதுதான் உண்மையான நிம்மதியையும் நிதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இது வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறதையும் புரிய வைக்கும். அதனால் தானம் எது தர்மம் எதுங்கிறத பார்த்து கர்வமில்லாத தானமும் தனக்கே இல்லைனாலும் கொடுக்குற தர்ம குணமும் எப்பவும் இருக்கிற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்.